யாரெல்லாம் வந்து இந்த காலத்திலயும் பெரியார ரொம்ப தூக்கி பிடிச்சு பேசுறாங்களோ, அவங்கலாம் கண்டிப்பா ஒரு புரொபகண்டா தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாரி அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. அவரோட வண்டவாளம், தண்டவாளம் எதுவுமே தெரியல அப்படின்னு தான் உண்மையாலுமே சொல்லணும். அதே சமயம் யாரெல்லாம் வந்துட்டு பெரியார ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்களோ, அவர் பண்ண தப்பெல்லாம் இப்பவும் சுட்டிக்காட்டிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் வந்துட்டு அவரோட முழு வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அவரோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பெரிய தப்பான ஒப்பீனியன்ஸ்லாம் சொல்லியிருக்காரு, மத்தவங்கள வந்து எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்காரு, அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அப்பதான் வந்து புரியும். அதே சமயம் வந்து ஏகப்பட்ட ப்ரொடெஸ்ட்லாம் பெரியார் பண்ணியிருக்காரு. பெண் விடுதலைக்கு பண்ணியிருக்காரு. அதே மாரி தாழ்த்தப்பட்டவங்களுக்காக வந்துட்டு போராடியிருக்காரு. ரொம்ப வயசான அந்த ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து போராடியிருக்காரு. அதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது தான். ஆனா எங்க வந்துட்டு இவர வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு ஈக்குவலா வச்சு பார்க்க முடியல அப்படின்னு நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு குடிகாரன் கூட இந்த அளவுக்கு ஒரு கேவலமா வளர மாட்டான். ஒரு டாஸ்மாக்ல யாரா இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு கேவலமாலாம் வளரவே மாட்டாங்க. ஒரு 2 ஃபுல் அடிச்சவன் கூட இப்படி வளர மாட்டான். ஆனா இவரு வந்துட்டு இன்னொருத்தங்கள வந்து காயப்படுத்தணும் அப்படின்னா, இன்னொருத்தங்கள வந்துட்டு அப்படியே மட்டம் தட்டி பேசணும் அப்படின்னா, ரொம்ப கீழ் மட்டத்துக்கு இறங்கிருவாரு. அதுதான் வந்துட்டு பெரியாரோட குவாலிட்டீஸு. அதுதான் இவர் வந்து ஹிஸ்டரியில நெறையவே பண்ணியிருக்காரு. இவர மாதிரி ஒரு பெரிய தலைவரா முன்னிறுத்துறாங்க இந்த காலத்துல. இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துலயும் அப்படிதான். இவர் வந்து ஒரு பெரிய ஒரு தலைவரா வந்துட்டு ஒரு போர்ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இருந்தாலுமே வந்துட்டு எந்த ஒரு பெரிய பெரிய தலைவர்கள், அதாவது இப்போ சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் இருக்காங்கல்ல, உயிரையே விட்டவங்க. அவங்கலாம் கூட இந்த அளவுக்குலாம் வந்து எந்த ஒரு டாக்கும், எந்த ஒரு ஆணவ பேச்சு பேசுனதே கிடையாது. ஆனா இவரு மட்டும் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, சகட்டு மேனிக்கே அடுத்தவங்கள வந்துட்டு மட்டம் தட்டி பேசுறதா இருக்கட்டும், ஒரு மதத்த மட்டம் தட்டி பேசுறதா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா, இவர் வந்துட்டு ஒரு சுதந்திர போராட்டத்துக்குலாம் வந்து போராடி அரெஸ்ட் ஆகி அதே மாரி அடி வாங்கி, இந்த மாரிலாம் அவரு வந்து அனுபவிச்சதே கிடையாது. எந்த ஒரு துன்புறுத்தலும் அனுபவிச்சதே கிடையாது. ஏன்னா, அவர் வந்து பொறப்பிலேயே ஒரு பெரிய பணக்காரர் தான். அவருக்கு வந்து இது தேவையே கிடையாது. அதனால தான் வந்துட்டு ஒரு 50, 60 பேத்த வந்து கூட்டத்துல சேர்த்துக்கிட்டு, ஒரு மைக்க வச்சு இஷ்டமேனிக்கு அவர் பாட்டுக்கு கருத்த சொல்லிட்டு இருந்திருக்காரு. அத வந்து இப்ப நம்ம எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட புரொபகண்டா வந்து யாரெல்லாம் கொண்டு போறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டிஎம்கே, அப்புறம் ஏடிஎம்கே இவங்கலாம் தான். இவங்கலாம் ஆட்சியில இருக்கிறனால தான் வந்துட்டு, இவரோட புகழ் வந்து இன்னுமே பாடிட்டு இருக்காங்க. ஆனா, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே ஒரு சிறந்த முதலமைச்சர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து காமராஜர் அவர்கள் தான். அவங்கள பத்தி யாருமே எந்த ஒரு ப்ரொமோட்டும் பண்ணவே மாட்டாங்க. ஆனா, இவர வந்து பேசிட்டு இருப்பாங்க. லூஸ் டாக் இஷ்டத்துக்கு குடிகாரன் ரேஞ்சுக்கு வந்து லூஸ் டாக் விட்டா பெரியார பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி வந்து பெரியார் கிரியேட் பண்ண ஒரு சர்ச்சையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1953 அப்புறம் 1956 இந்த 2 வருஷத்துலயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ராமரோட சிலையும் சரி, அதே மாதிரி விநாயகரோட சிலை. இந்த 2 சிலையுமே வந்துட்டு செருப்பால மாலைய போட்டு, அத வந்து செருப்பாலேயே அடிச்சு, அத வந்து எரிச்சிருக்காரு. இத வந்து ஹிந்துஸ்லாம் வந்துட்டு இவருக்கு ரொம்ப அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. எப்படின்னா, "அது எப்படி நீங்க எங்களோட கடவுள மட்டும் இப்படி அடிக்கிறீங்க? இதுவே நீங்க கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் சரி, முஸ்லிம்ஸா இருந்தாலும் இப்படி பண்ணியிருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி இவங்க இவரு மேல நெறைய வந்து கிரிட்டிசைஸ் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஒரு வெறுப்பு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்க்கும் பெரியாருக்கும் வந்துட்டு ஒரு நீண்ட கால சண்டையாவே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து எந்த ஒரு டீப்பான ஹிந்துஸ், அதாவது ரொம்ப ட்ரெடிஷன ஃபாலோ பண்ற எந்த ஒரு ஹிந்துஸ்மே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா, அவர் வந்து இப்ப ஹிந்துஸ்க்கு அகைன்ஸ்டா இந்து கடவுளுக்கு அகைன்ஸ்டா ஏகப்பட்ட வேலைய பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கடவுளே இல்லன்னு சொல்லுவாரு. ஆனா எந்த மாரி கடவுள்லாம் இல்ல அப்படின்னு கேட்டோம்னா, ஹிந்து கடவுள் தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து டெம்பிள் இருக்குல்ல, அதாவது கோயில் முன்னாடி நின்னு போராடிட்டு இருப்பாரு. கடவுளே இல்ல, கடவுள ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்துட்டு பெரியாரோட இன்ஸ்டபிலிட்டியான ஒரு ஸ்டாண்டர்ட். அதாவது இப்போ கடவுள் இல்ல அப்படின்னா எந்த ஒரு கடவுளுமே இல்ல. அதே மாரி தான் இவர் வந்துட்டு கிறிஸ்டியன்ஸையும் எதிர்த்து இருந்திருக்கணும். அதே மாரி முஸ்லிம்ஸையும் எதிர்த்து இருந்திருக்கணும். முஸ்லிம்ஸ் கடவுள சொல்றேன். நான் வந்து அவங்க மேலலாம் வந்துட்டு வன்மமாலாம் எதுவும் பேசல. ஆனா இவரோட ஸ்டாண்டர்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ வந்து ரொம்ப மட்டம் தட்டுற மாரி தான் இருந்திருக்கு ஹிஸ்டரியில. அதனாலேயே வந்துட்டு இப்ப நான் வந்து ஏதோ கிறிஸ்டியனுக்கு அகைன்ஸ்டாகவும், அதே மாரி முஸ்லிம்ஸ்க்கு அகைன்ஸ்டாவும் இருக்கிற மாரி யாரும் சித்தரிக்க வேண்டாம். யாரும் அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். இங்க வந்துட்டு இந்த நாட்டுல வந்துட்டு இந்தியால வந்து முஸ்லிம்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்கு. அத பத்தி நான் பேசுவேன். அத பத்தி இன்னொரு வீடியோல நான் கண்டிப்பா பேசுவேன். இந்த வீடியோவ நான் இப்ப ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரோட கருத்து எதுவுமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து எதுவுமே ப்ராப்பரா கிடையாது. அதுதான் வந்துட்டு விஜய் சாரும் சொல்லியிருப்பாரு. இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, கொள்கை தலைவரா வந்து நாங்க பெரியார ஏத்துருக்கோம். ஆனா வந்து புடிச்சவங்க புடிச்ச கருத்த எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிடிக்காத கருத்து எதுவா இருந்தாலும் அத வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதுக்காக மெயினா சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பெரியாருக்காக தான். ஏன்னா அவரோட அந்த கடவுள் மறுப்பு கொள்கை இருக்குல்ல, அது வந்து என்னைக்குமே வந்து செட்டே ஆகாது. எல்லா மதத்துக்குமே வந்து அது வந்து அகைன்ஸ்டா தான் இருக்கும். அதனால வந்துட்டு அத மட்டும் அவங்க வந்து விட்டுருக்காங்க. ஏன்னா கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஹிந்து கடவுள் மட்டும் தான் மறுப்பு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த கடவுளையும் சேர்த்து தான் மறுக்கணும். ஆனா அத வந்து பிராக்டிகலா பண்ண முடியுமா? அது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து சத்தியமா பாசிபிளே கிடையாது. அதனால பெரியாரோட இந்த ஒரு கருத்த வந்து நம்ம என்னைக்குமே ஏத்துக்கவே முடியாது. அடுத்ததா பெரியார் கிளப்பின இன்னொரு சர்ச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயண புக் இருக்குல்ல, அத வந்துட்டு வந்து ஒரு வல்கரான புக்கு. இது வந்து யாருமே மனுஷங்க வந்து ஃபாலோ பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வேற சொல்லியிருக்காரு. அதே மாரி ராமர் இருக்கார்ல, அவர வந்து ஒரு காம குடிகாரர் அப்படின்னு ஒரு வர்ணிச்சிருக்காரு. இது வந்து இந்துஸ் மத்தியில ஏகப்பட்ட சலசலப்ப ஏற்படுத்துச்சு. ஹிந்துஸ்லாம் நெறைய பேர் வந்து புரொட்டஸ்டே பண்ணாங்க இவருக்கு அகைன்ஸ்டா. அந்த அளவுக்கு ஒரு எரிச்சல ஏற்படுத்துற ஒரு கமெண்ட் தான் இந்த கமெண்ட். இப்ப இதே இவர் வந்துட்டு ஒரு ஜீசஸ் மேல வந்துட்டு இந்த ஒரு கமெண்ட் வச்சிருந்தாலோ, இல்லாட்டி வந்து அல்லாஹ் மேல இந்த ஒரு கமெண்ட் வச்சிருந்தாலோ,
முஸ்லீம்ஸோ கிறிஸ்டின்ஸோ சும்மா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து கழுத்து நெரிச்சிருப்பாங்க பெரியாரோட கழுத்த. அது ஒரு தெளிவா புரிஞ்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஹிந்துஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னர். ஏன்னா நம்ம ஆளுகளே ஹிந்துஸ் தான். ஏன்னா அவரே ஒரு ஹிந்து தான் அப்படிங்கிறனால வந்துட்டு அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. இதுவே அவர் வந்து ஒரு கிறிஸ்டினாவோ இல்ல முஸ்லீமா இருந்தாரோ வந்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கவே மாட்டாரு. அதே மாதிரி இவர் வந்து வன்முறையை தூண்டுற மாதிரியும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் விட்டுருக்காரு. 1965ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்னேக்கையும் அதாவது ஒரு பாம்பையும் ஒரு ஹிந்தி வாத்தியாரையும் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி வாத்தியார் அடிச்சே கொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பையும் பாப்பானையும் பார்த்தீங்கன்னா, பாம்பை விட்டுட்டு பாப்பான் அடி. பாப்பான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள். இந்த மாதிரி இவங்களாம் வந்து அடிச்சு கொல்லுங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் அவர் கொடுத்துருந்துருக்காரு. இந்த ஸ்பீச் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மத்த எல்லாரும் எல்லா பெரிய பெரிய தலைவர்கள் என்ன மாரி கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இது வந்து ஒரு வன்முறையை தூண்டுற மாரி இருக்கு. இது வந்து ஒரு பெரிய தலைவருக்கான மரியாதையான ஒரு பேச்சே கிடையாது அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாரி வந்துட்டு பகவத்கீதா இத வந்துட்டு பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஏன்னா, அது வந்து கேஸ்ட்ட வந்து ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த புக்கே இருக்கு. இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்தானது. அதாவது தாழ்த்தப்பட்டவங்க மக்களுக்கு ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கல்யாணங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராஸ்டிடியூஷன் மாதிரி, ஒரு லீகலைஸ்டு ப்ராஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கமெண்ட் வந்து இவர் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வுமன்ஸ் வந்துட்டு ஒரு லீகலா வந்துட்டு ப்ராஸ்டிடியூஷனுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சான்னு பாருங்க. இதை விட உச்சக்கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விபச்சாரத்தோட சென்டரா இருக்காமா. அதே மாதிரி அந்த விபச்சாரத்தை எல்லாம் ரன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற பூசாரிகள் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இந்த மாதிரி ஒரு சில ஹார்ஷான பேச்செல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட அந்த ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் இருக்குல்ல, அது வந்து அடி வாங்குது. இதெல்லாம் வந்துட்டு இவர் வாயில இருந்து வந்திருக்கவே கூடாது. ஏன்னா இவர் வந்து ஏகப்பட்ட ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணியிருக்காரு. உண்மையாவே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. அதே சமயம் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ஷான ஒரு கமெண்ட்ஸ்லாம் அவர் வாயில இருந்து வந்திருக்கவே கூடாது. அதே மாதிரி இன்னொரு பெரிய பெரிய சர்ச்சை என்னன்னு பாத்தீங்கன்னா, திருக்குறள் இருக்குல்ல, அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு நம்மளோட இந்தியாவோட நம்ம தமிழ்நாட்டோட பெரிய பிரைடா இருக்கு. உலகத்திலேயே ஒரு பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நூல் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் வந்து ஒரு மலத்துக்கு சமம், மனித மலத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க தான் வந்து நெறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க. இவர வந்து இனிமே ஃபாலோ பண்ணா வேலைக்கு ஆகாது போல. என்ன இப்படி ஒரு லூஸ் டாக் விட்டுட்டு இருக்காரு. ஒரு குடிகாரன் கூட இந்த அளவுக்கு லூஸ் டாக் விட மாட்டான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு இவர ஃபாலோ பண்ற எல்லாருமே வந்துட்டு அந்த காலத்துல இருந்தே நெறைய பேர் விலக ஆரம்பிச்சுட்டாங்க இவர விட்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கருத்தெல்லாம் சொன்னதுல இருந்து. அதுவும் திருக்குறளையே இப்படி சொல்றாரு அப்படிங்கும்போது வந்துட்டு இவருக்கு வந்து மென்டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் முடிவே பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் மேல என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மொழி இருக்குல்ல, அது வந்து ஒரு காட்டு மிராண்டி மொழின்னே சொல்லியிருக்காரு. இத வந்து எந்த எந்த ஒரு திராவிடியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, முட்டு குடுக்கவே முடியாது. ஏன்னா, இது வந்து அவ்வளோ ஒரு மோசமான ஒரு கமெண்ட். அவர் இருக்கிறது தமிழ்நாடு. அவர் பேசுனது வந்து தமிழ்நாட்டு பொலிடிக்ஸ். ஆனா, அவர் வந்து எதிர்த்து யார எதிர்த்து பேசுறாருன்னு பாருங்க. தமிழ் மொழியவே எடுத்து பேசுறாங்க. ஒரு மொடா குடிகாரன் கூட அவன் பேசுறதுல வந்துட்டு ஏதாவது ஒரு தெளிவு இருக்கும். ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு கான்ஷியஸாவது இருக்கும். இவர் வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் விடும்போது எந்த ஒரு கான்ஷியஸ்ல இருந்தாருன்னே தெரியல. பொசுக்குன்னு பேசிடுவாராட்டிருக்கு அந்த காலத்துல மைக்கு கிடைச்சாலே. ஒரு 100 பேர் நமக்கு முன்னாடி இருந்தாலே வந்துட்டு ஒரு மைக் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா போதும். அவ்வளவு இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுறது அவர் பாட்டுக்கு. அதே மாரி பாரதியார வந்துட்டு இதே மாரி தான் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருந்தாரு. பாரதியார்லாம் வந்துட்டு அவர் வாழ்ற வரைக்கும் எந்த ஒரு தப்புமே பண்ணாம அநியாயமா இறந்து போனவரு. நம்ம தமிழுக்காக நெறைய பாட்டெல்லாம் எழுதி அந்த அளவுக்கு பண்ணி குடுத்துருக்காரு. ஆனா அவரையே வந்து ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு. இவர் திருவள்ளுவர பேசும்போதே வந்துட்டு பாரதியார பேசுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சாக்கு இல்ல. இதுக்கு மேலயுமே வந்துட்டு உச்சகட்டத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னால ஏத்துக்கவே முடியாத ஒரே ஒரு கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் பெரியாரோட வாயிலிருந்து இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு மன்னிச்சுக்கவே முடியாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப இருக்கிற இந்தியா ரூல் இருக்குல்ல, இதுல இருக்கிறதுக்கு பதிலா நான் பிரிட்டிஷ் ரூல்லயே இருந்திருப்பேன். அதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப சுதந்திரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை எதை வச்சு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் வந்துட்டு பிராமின்ஸ் கண்ட்ரோல்குள்ள தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வராரு. இன்கேஸ் வந்துட்டு அவர் பிரிட்டிஷ் ரூல்லயே வந்து திரும்ப நம்ம இந்தியா வந்து இப்போ வரைக்கும் கண்ட்ரோல் ஆயிருந்துச்சுன்னா அப்ப தெரியும். தெருக்கு தெரு வந்துட்டு ஒரு வெள்ளைக்காரன் துப்பாக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருந்திருப்பான். நம்மளாம் வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த ஒரு சுதந்திர காத்தையே வந்து சுவாசிச்சிருக்கவே முடியாது. இவர் வந்து எவ்வளவு ஈஸியா சொல்றாருன்னு பாருங்க. ஏன்னா கொஞ்சமாவது போய் சுதந்திர போராட்டத்துல போய் ரத்தம் சிந்திருந்தா தானே இந்த ஒரு வழி தெரியும். அதுல எத்தனை பேர் உயிர் விட்டுருக்காங்க, மொழிப்போர்ல எத்தனை பேர் செத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொடெஸ்ட்ல போய் அவர் கலந்துருந்தாருன்னா அதை பத்தி இவர் பேசுறதுக்கு தகுதி இருக்கு. இவர் வந்து எந்த ஒரு ப்ரொடெஸ்ட்லயும் வந்து கலந்துக்கிட்டதே கிடையாது. எந்த ஒரு போராட்டத்திலையுமே, எந்த ஒரு உப்பு சத்தியாகிரகம் இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய பெரிய போராட்டத்திலையும் வந்து இவர் வந்து கலந்துக்கிட்டதே கிடையாது. இந்தியாவோட சுதந்திரத்துக்கு வந்துட்டு 0% தான் இவரோட பங்கு இருக்கு. இவர் முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த மதத்தை வச்சுதான் வந்து பேசிட்டு இருந்திருக்காரு. மதத்துக்கு அகைன்ஸ்டாவும் அதே மாதிரி வந்து கேஸ்டுக்கு ஆதரவாகவும் வச்சுட்டு இவர் வந்து பாலிடிக்ஸே பண்ணிட்டு இருந்திருக்காரு. எந்த ஒரு ஜாதியம் வச்சுமே வந்துட்டு எந்த ஒரு உயிரும் இழப்பும் வரவே கூடாதுதான். அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் இப்போ வந்து பிலீவ் பண்றது. ஆனா அதை வச்சுட்டு இவர் வந்து பொழப்பு ஓட்டிட்டு இருந்திருக்காரு. நான் வந்து பிரிட்டிஷ்காரன் ரூல் கீழேயே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட ஒரு கோமாளித்தனம். ஒரு பைத்தியக்காரன் கூட இப்பெல்லாம் சொல்ல மாட்டான்.
அதை தான் நம்ம பெரியார் சொல்லியிருக்காரு. மாண்புமிகு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. அவரோட கருத்து தான் இது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம திராவிடன்ஸ், அதாவது திராவிடியன் ஃபாலோ பண்ற எல்லாருமே வந்துட்டு இதை படிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்ல படிச்சுட்டும் நம்மகிட்ட வெளியே காட்டி காமிக்க இருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரியல. நம்மலாம் இங்க வந்துட்டு சாப்பிடுறது காரணமே வந்துட்டு பெரியார் தான். அதே மாதிரி வந்துட்டு வுமன்ஸ்லாம் வந்துட்டு வேலைக்கு போறது, அப்புறம் படிக்கிறது, இதுக்கெல்லாம் காரணமே வந்துட்டு பெரியார் தான். வுமன்ஸுக்கெல்லாம், பொண்ணுங்கள்லாம் வந்து சொத்துரிமை வாங்குறதே வந்துட்டு இப்போ வந்து அதுக்கு காரணமே வந்து பெரியார் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உலகம் முழுக்க இப்ப எல்லா பெண்களுக்குமே வந்துட்டு எல்லா உரிமையுமே இருக்கு. இவர் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வச்சு கூவிட்டு இருந்திருக்காரு. அதை வந்து இப்ப ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. அவரு கூட போயிட்டாரு. அவரு கூட இந்த அளவுக்குலாம் ப்ரமோட் பண்ணல. ஆனா இவங்க இப்ப இந்த ரூலிங் பார்ட்டில இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரியார் இன்னும் தூக்கி பிடிச்சு அவர் வந்து ஒரு பெரிய பிம்பமா உருவாக்கி வச்சிருக்காங்க. காமராஜர், நேதாஜி, அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல், அப்புறம் வந்துட்டு முத்துராமலிங்க தேவர், அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஏன் நம்மளுக்கு வந்து பிரச்சனை, ஏன் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காது. ஆனா அதெல்லாம் வந்துட்டு அது சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஈஸியா வந்து பேசிட்டு இருக்காரு பாருங்க இவரு. இதுக்கெல்லாம் மேல பெரியார் மேல ஏகப்பட்ட கோபம் வர்றதுக்கு வந்து அண்ணா அப்புறம் வந்துட்டு அவரோட பெரியாரோட மருமகன் இருக்காங்கல்ல, அவருக்கே வந்துட்டு இவர் மேல ஒரு கோபம் வந்துருச்சு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து 74 வயசு இருக்கும்போது 29 வயசு பொண்ணான மணியம்மை இருக்காங்களா, அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சொத்துரிமை நான் வந்து கொடுக்குறேன், என் சொத்தெல்லாம் வந்துட்டு அவங்க பேர்ல எழுதி வைக்கிறதுக்காக தான் அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சப்பக்கட்டு கட்டினாரு. இது வந்துட்டு இதுக்கு வந்து அவர் வந்து அவராவே எழுதி வச்சிருந்திருக்கலாம் சொத்தை. இது வந்து யாரும் எதுவுமே கேள்வி கேட்டிருக்க முடியாது. ஆனா வந்துட்டு மேரேஜ் பண்ணி தான் வந்து எழுதி வைக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு கசப்பான ஒரு ஒரு சண்டையில தான் வந்து பாத்தீங்கன்னா, அண்ணாவும் சரி, அப்புறம் அவரை ஃபாலோ பண்ற ஏகப்பட்ட பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே இவரை விட்டு பிரிஞ்சு போனதே வந்துட்டு இந்த ஒரு ரீசன்னால தான். இந்த ஒரு கல்யாணத்தினாலேயே வந்து பெரியாரோட ஏகப்பட்ட பெரிய பெரிய இமேஜ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே சொக்குநூறா உடைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு இளமையான ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே அழிச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து 74 வயசு, இன்னும் எவ்வளவு வருஷம் வாழ போறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் இறந்து போனதுக்கப்புறம் இந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணுவா? அவங்களோட வாழ்க்கையே அழிஞ்ச மாதிரி தானே. இததான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள், அதாவது அப்ப இருந்த பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து இவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டு, இவரோட சுயரூபம் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இவரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இவரை விட்டு விலகி வந்துட்டாங்க. இந்த லெவலுக்கு வந்து பெரியார் அவரோட வாழ்நாள்ல ஏகப்பட்ட சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்காரு. அவர் வாண்டடா உருவாக்கியிருக்காரா, இல்ல தற்செயலா நடந்துச்சா அப்படின்னு தெரியல. ஆனா இவர் வந்து ஏகப்பட்ட சர்ச்சையை வந்து உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி நான் வந்து ஒரு காமனா ஒரு விஷயம் சொல்லணும், என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் இந்த 3 பேருமே வந்துட்டு எப்பவுமே ஒன்னா தான் இருப்பாங்க. ஒன்னா தான் இருப்போம். இதை வந்து யாரு வந்து நினைச்சாலுமே வந்துட்டு பிரிக்கவே முடியாது. இங்க எல்லா மதத்துக்குமே வந்து அவங்களோட ஓன் எமோஷன்ஸ்லாம் இருக்கு. அதை வந்து யாருமே வந்துட்டு இன்னொரு 3வது மனுஷன் வந்து ஹர்ட் பண்றதை வந்து யாராலுமே ஏத்துக்கவே முடியாது. இந்த பெரியார் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவரோட போராட்டம்லாம் என்னென்ன போராட்டம் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா இவர் சொன்ன கருத்து இருக்குல்ல, கருத்து திணிப்பு இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஏத்துக்கவே முடியாது. இதுதான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நினைச்சேன். பெரியாரோட இந்த ஒரு சர்ச்சையான முகம் தெரியாத யாராவது இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னும் நெறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தா வீடியோ வந்து பத்தாது. அதனால வந்துட்டு இன்னொரு வீடியோல நான் மீட் பண்றேன். தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்.